மேம் நீங்க வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பிஜேபியில ஜாயின் பண்ற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அது உண்மை மேம்? உங்களை யாரும் அப்ரோச் பண்றாங்களா பிஜேபியில இருக்கு? அப்ரோச் அப்படின்றத விட கொஞ்ச நாளா இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துட்டு இருக்கு என்னோட சரௌண்டிங்ஸ்ல. ஓகே மேம். ஸோ என்ன டைரக்டா யாரும் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணாங்க. எல்லாமே இன்டைரக்ட் வேஸ்ல தான் இருக்கு. உங்களுக்கு டைரக்டா யாரும் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணலங்களா மேம்? ஸ்டேட் லெவல்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே பண்ணல. 1-to-1 என்கிட்ட யாரும் டைரக்டா பேசல. ஓகே ஓகே மேம். நமக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா மேம்? பொலிட்டிக்கலா மறுபடியும் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஐடியா ஏதாவது இருக்குதா? மக்கள் விருப்பப்பட்டா ஆகலாம். ஓகே மேம். என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்னைக்குமே கிடையாது இதுல. புரியுது. அந்த பீரியட்ல நான் பாலிடிக்ஸ்ல வந்ததும் எல்லாரோடைய கம்பல்ஷனுக்காகவும் வந்ததும். ஓகே மேம். பட் இதுக்கப்புறம் அப்படி ஒரு முடிவு எடுத்தா முழுக்க முழுக்க அதுல என்னோட ஈடுபாடு இருக்கணும். எனக்கு அதுல முழு மனதோட அதுல ஒர்க் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நம்ம நேஷனல் பார்ட்டிஸ் வேற ஏதாவது உங்களை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க நம்ம இது வரைக்கும்? நேஷனல் பார்ட்டிஸ் அதுதான் சொல்றேன். இந்த நேஷனல் பார்ட்டிஸ் பொறுத்த மட்டும் பேசுனது உண்மைதான். பட் இப்போ கிடையாது. அது இன்னைக்கு நேற்றுக்கு இந்த ரீசெண்ட் டைம்ஸை விட கொஞ்ச நாள் முன்னாடி பேசுவாங்க. ஓகே மேம். ஓகே மேம். சர்டன் பீரியட் முன்னாடி பேசுறாங்க. மேபி 1 or 2 months பேக். எந்த பார்ட்டிஸ் மேம் அது? ரெண்டுக்குள்ளேயுமே பேசிக்கிறாங்க. உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிதானே மேம்? ஆமா ஆமா. நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா அது மாதிரி போறதுக்கு? இல்ல இப்போவா ஃபியூச்சர்ல ஏதாவது இருக்கா மேம்? இல்ல என்னை பொறுத்த மட்டும் எது ஒரு நல்லதா இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன். ஓகே மேம். ஏடிஎம்கேல மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? நீங்க அதுல எப்பயுமே நான் மறுபடியும் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கேடர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வந்தாங்க. ஓகே மேம். அம்மாவோட இழப்புக்கு அப்புறமா என்கிட்ட வந்தாங்க. சரிங்க மேம். அத சரியான முறையில அதிமுக வந்து கொண்டு போகல. புரியுது புரியுது. They did not realize the value of what they lost. ஓகே. They lost a great ஒரு greatest ஒரு legendary leader. அவங்க நிரப்புறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கும் போது யாரு சரியான பர்சனா இருப்பாங்க அப்படின்னு இந்த கேடர்ஸ் தான் சூஸ் பண்ணி என்கிட்ட வந்தாங்களே தவிர இந்த சீனியர் லீடர்ஸ் கொடுத்து மட்டும் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல அவங்க. அப்படி போகும்போது நான் ஒரு ஃபேக்ஷன் நடத்திட்டு இருந்தேன். முதல் சின்னதா ஒரு பேரவை நடத்துனேன். அதுக்கப்புறம் அதிமுகவோட ஒரு ஃபேக்ஷனாவே நடந்து இயங்கிட்டு இருந்தது. மறுபடியும் அதை ஒரு சில காரணங்களால அப்போ அதை கொண்டு போய் அதிமுகவிலேயே இணைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அதுவும் நான் செய்திருக்கேன். அப்போதான் பாலிடிக்ஸ் விட்டு வெளியில வந்தேன். ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்றதோட என்னுடைய எக்ஸ்போசரே அதிமுகவுல தான். அதிமுகவோட கேடர்ஸால தான். இல்லைன்னா பாலிடிக்ஸ்ல நான் இருந்திருக்கவே மாட்டேன், அதுல வந்திருக்கவே முடியாது. அதுக்கு மேல அதை பத்தி இப்ப சொல்றதுக்கு நான் விருப்பப்படல.